வெந்துயர் தோன்றியோர் வெறுபுரினோய் எந்தாயுன் நடிகளாய் ஏத்தாயென்னா ஐந்தலை அரபு கொண்டு அரைக்க செய்த சந்தவன் பொடியணி சங்கரனே இது போயமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆபடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ்வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சில நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக உரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து உண்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழிக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சிறில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் தருமதத்தருடைய இல்லத்திற்கு மகோர்கட விநாயக பெருமானை அழைத்து செல்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது குண்டன் என்னும் ஒரு அசுரன் யானை வடிவில் அவரிடம் மோத வருகிறார். அப்பொழுது விநாயக பெருமான் அவருடைய தந்தையார் யானையின் தோளையே உரித்து ஆடையாக கொண்டவர் அல்லவா, அவருக்கு இதெல்லாம் எம்மாத்திரம் பார்க்கிறார். அந்த யானையை அப்படியே தன்னுடைய அவரே கஜமுகமூர்த்தி அப்படியே யானையினுடைய உயிரை கொள்ளுகிறார். அந்த அவுரன் வெளிப்பட்டு அல்லோலப்பட்டு நிற்கின்றான். அப்பொழுது அந்த யானை முகத்தின் உள்ள விநாயக பெருமானுடைய திருக்கைகளால் அந்த யானையாக வந்த குண்டன் என்ற அசுரன் இறந்து விடுகிறான். அடுத்ததாக இந்த இவர் நராந்தகனுடைய சிறிய தந்தையாகிய தூமாட்சனுடைய மனைவியாகிய சிரம்பை என்பவள் அப்படியே அந்த அறைக்கு தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு தர்மதத்தருடைய இல்லத்திற்கு அவருடைய சொந்தக்காரர்கள் போல வருகிறார். வந்து விநாயக பெருமானுக்கு தைலத்தை தேய்த்து குளிக்க வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். நானே இந்த தைலத்தையும் தேய்த்து விடுகிறேன் என்று கூற மகோர்கட மூர்த்தியை மிகுந்த பக்தியோடு தோத்திரம் செய்வது போல் ரொம்ப ஒரு யோக்கியமானவள் போல் அந்த தைலத்தை சுவாமியினுடைய திருமேனியில் பூசும்படி வேண்டுகிறார். அப்படியே சுவாமியை வேறொரு ஆதனத்தில் இருக்க வைத்து முடியில் தைலத்தை விட்டு திருமேனியிலும் தேய்க்கின்றார். தேவர்கள் யாரும் திருப்பார்கடல ஆலகால விஷத்தை எப்படி பரமேஸ்வரன் அமுதாக புசித்தனரோ அவருடைய குமாரராகிய மகோர்கட மூர்த்திக்கு இந்த விஷம்லாம் ஒன்றும் பண்ணாது இல்லையா.
யாரு ஒருத்தர்வார் கேடு செய்வ நினைத்தார்களோ அந்த கேடு அவர்களையே பற்றும் என்று பெரியோர்களின் வாக்கியத்திற்கு இணங்க சிரம்பை தலை கொண்டு இறந்து போகிறார். இவ்வற்புதத்தை எல்லாரும் பார்க்கிறார். இதைத்தான் நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். இன்றைய சிந்தனையில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். அனைவரும் அதனை நோக்கி ஆனந்த கடலாடுற்றார். இணைதவு இறைவனாரும் வெறிப்புணல் ஆடினார்வின் மனை அலங்கரித்து தன் மதத்தன் உன் மகிழ்ச்சியோடு கனைகள அரசன் சார கடிவினை தொடங்கினானே. இப்ப இந்த அற்புதத்தை எல்லாரும் பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள். மகோற்கடமூர்த்தியானவர் ஸ்நானம் செய்தார். தர்மதத்தர் வீடு முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டது. அத்தனார் வேறு வைகி அணிகலம் அணிந்து கொண்டார். சித்தி புத்திகள் நீராடி திருமண கோலம் கொண்டார். பத்திகிர் தர்மதத்த பாணியின் அருநீர் வாக்கி தொத்தளன் முன்னறிந்தான் சுமுகர்க்கு தொகை மாறே. இப்பொழுது மகோற்கடமூர்த்தி வேறொரிடத்தில் சகல ஆபரணங்களையும் தரித்து தன் திருமேனியில் அணிந்து கொண்டார். தர்மதத்தருடைய புத்திரிகளாகிய சித்தி புத்திகளும் நீராடி திருமணம் கோலம் கொண்டார்கள். இப்பொழுது கல்யாண பந்தலில் எழுந்தருளச் செய்து ஓமகுண்டத்தில் தீ எழுப்பி அத்தீயின் முன்பாக மந்திர நீரினால் தமது புத்திரிகளை மகோற்கடமூர்த்திக்கு தத்தம் செய்தார். எப்பொழுது ஹோமம் வளர்த்து கல்யாணம் பண்ணுறது தான் முறை. நம்மளுடைய புராணம் அதுதான் சொல்கின்றது. தீம்புணல்லோடு பண்டே தேவியராகி நின்ற காம்புரள் தோழினாரை கைத்தலத்தேற்றநாத ஓம்பு செங்கனலில் செய்ய தகும்பினை ஊழிற் செய்து தாம்பையின் இருந்தார் மும்மை சகங்களும் இன்பமாற. அப்படியே தேவியர திருக்கைகளை பிடித்து இந்த உலகெல்லாம் கடைந்து ஏறும் பொருட்டு தர்மதத்தர் விநாயகமூர்த்தியினுடைய கையில் கொடுக்கிறார். ஏனைய சடங்குகளையும் சிறப்போடு செய்கின்றார். இன்னனம் இயம்பு மேல் வகை இருந்த வியாதன் தாழ்வும் தன்னகை சித்தி புத்தி என்பவர் யாவர் பக்தி மன்னிய தர்மதத்தன் யாவனி வகுக்க என்றார். கண்ணியங் கமல வாழ்க்கை கடவுள் கேட்டு வந்து கோரும். இப்போ சூத முனிவர் சொல்லி வரும் பொழுது சவுனகாதி முனிவர்கள் எல்லாம் அவரை பணிந்து எழுந்து, சுவாமி, இந்த சித்தி புத்திகள் யாவர், எப்படி தர்மதத்தருக்கு மகளாக அவதாரம் செய்தார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சித்தி புத்தி யார்? அந்த சித்தி புத்தி தர்மதத்தர் யார்? மறை முடிவின் தேரா வக்கிர துண்டர் சால இறைபுரி வாரை தாக்கும் விக்கினர் ஆசர் விண்ணர் முறை செய் காசிபராம் செய்கை முன்னரே மதித்து போற்ற அரை தரும் தர்மதத்தன் ஆயினன் மலரின் மேலான். சதுர்வேதங்களாலும் அரிதிற்கரிய வக்ரதண்ட மூர்த்தியானவர் காசிப முனிவருக்கு புத்திரராக வரப்போகின்ற செயலினை முன்னரே பிரம்மதேவன் அறிந்து அக்காலத்தில் அவரை தரிசிக்க வேண்டும் என்னும் விளைவால் தர்மதத்தராக வந்து பிறந்தனர். அவர் வக்ரதுண்ட மூர்த்திக்கு ஞானசக்தியும் கிரியாசக்தியும் ஆகிய எக்காலத்தும் பிரிவில்லாத சித்தி புத்திகளை முன்போலவே தங்களை சுவாமி விவாகம் செய்து கொள்ளும் நிமித்தம் பிரம்மதேவனாகிய தர்மதத்தரிடத்தில் புத்திரிகளாக அவதாரம் செய்தார்கள். ஆதலீர் சுமுகர் மன்றல் அத்தனா சக்தியாக அவரை ஆண்டு நீங்கா சித்தி புத்திகளே முன்போ திருமணா இறைவராற்றி பக்தியிற் கரங்கள் பற்ற படர்ந்த என்னான தன்மா தத்தனில் அகத்து பண்டை பெயரோடோ சார்ந்தாரன்றே. பண்டை பெயரோடு சார்ந்தாரன்றே. ஆதலில் சுமுகர் மன்றல் ஆற்றினர் அவர்களிடம்மை தீதொரு வியாசர் என்று செப்பிமேற் கதைகள் எல்லாம் வேதனங்குரைப்பான் மன்றல் விதிப்படி முடித்த பின்றே நாதனை வணங்கி மன்னன்
தன்மனை நன்னுகின்றான். இப்போ மகோற்கடமூர்த்தி அவர்களை யாவரும் உய்யும்படியாக விவாகம் செய்து கொண்டார். விவாக காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி அருளிய மகோற்கடமூர்த்தியை காசிராஜன் பணிந்து எழுந்து, சுவாமி, அடியேனுடைய அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். அதற்கு பராபர வஸ்துவாகிய மகோற்கட பெருமான் இசைந்து தமது தேவியர்களோடு எதில் ஏறார்? சிங்க வாகனத்தில் ஏறி காட்சி கொடுக்கிறார். மாதர்கள் இருவரோடு மடங்கள் வாகனத்தை ஊர்ந்து காதலின் மன்னன் பின்னர் கவனவாம் வரியிற் செல்ல கோதரு நகரின் உள்ளார் கும்பிட்டு மருகு மொய்ப்ப மேதகு வரிசையோடு மேபினர் கோயினாதர். நேரம் என்ன செஞ்சிட்டாரு? சித்தி புத்திகளாகிய அந்த தேவியரோடு சிங்க வாகனத்தை ஊர்ந்து குதிரை மீது ஏறி, அப்படியே காசிராஜன் தனது குதிரை மீது ஏறுகிறான், இவர் சிங்க வாகனத்தில் ஏறுகிறார். அப்படியே தன்னுடைய நகரத்திற்கு காசிராஜன் அழைத்து வருகிறான். காவியங்கருங்கட் செவ்வாய் கதிர்மணி முத்தமூர தேவியர் தம்மை அந்த புறத்தினி திகழ வைத்து பாவிய பேரத்தாணி பைம்பொன் நாதனத்தேரி பூவியன் மாந்தர் போற்ற புனிதர் வீற்றிருந்தார் என்றே. அப்படியே அந்த நகரத்தில் உள்ளவங்க எல்லாரும் புடை சூழ்ந்து வருகிறார்கள். முடிபுங்கவர்கள் வேத ஆகமங்களால் துதி செய்கிறார்கள். மகோற்கடமூர்த்தி தர்மரத்தருடைய வீட்டில் இருந்து நேர அரண்மனைக்கு வந்து சித்தி புத்திகளை அந்த புறத்தில் இருக்க வைத்துவிட்டு தாம் அடியார் உள்ளம் பிரகாசிக்கும் பொருட்டு அந்த இரத்தினமயமாய் ஓங்கிய சிங்காதனத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஒருங்கவன் இருந்த மன்னனோ சாத்துணை அமைச்சராதே பெருங்குணத்து அவரை நோக்கி பேணுமென் மைந்தன் மன்றர் இருங்குணத்துயர்ந்த ஆசான் இவர் தமை தந்தாம் என்று மருங்கு வீற்றிருந்த விருந்த ஞான வள்ளலை சுட்டி சொன்னான். இப்போ சித்தி புத்திகளை விட்டுட்டு இவர் உட்கார்ந்துருக்கிறாரு அருள் கொடுக்கறதுக்கு. காசிராஜன் அங்கு வந்திருந்த அமைச்சர் முதலியவர்களை பார்த்து சொல்கின்றான், நமது குமாரனுக்கு விவாகம் செய்வதற்கு வந்த கருத்தை என்னுடைய ஆசிரியராகிய காசிவ முனிவருக்கு யான் அறிவிக்க அவரோ புண்ணியமூர்த்தியை அனுப்பினார். இப்போ யான் செய்த தவத்தின் பயன்தான் என்ன. ஆனால் அந்த மகோற்கடமூர்த்திக்கு கூட அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அடியேனுக்கு கொடுப்பனை இருக்கிறது, நான் செய்த புண்ணியம் என்று அவன் நினைக்கின்றான். கேள்வியார் கல்விதம்மார் கிளர்ந்து சூழ் அவுணர் சான்ற வாழ்வினை ஆளுமிக்க அமைச்சர்கள் வணங்கி சொல்வார். தாழ்வினை மிக்க தேவாந்தகன் நராந்தகர்க்கு நந்த மூழ்வினை அறுக்கும் இந்த முதல்வனார் பகைமையானோம். கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்த ஆலோசனையிலும் புத்தியிலும் சிறந்திருக்கின்ற ஒரு மந்திரி அரசனை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவனே, துன்மார்க்கத்தில் இருந்த தேவாந்தகனுக்கும் நராந்தகனுக்கும் நமது தீவினை போக்கத்தக்க இக்கடவுளாகிய மகோற்கடமூர்த்தியினால் நாம் பகையாயினோம். இப்பொழுது எப்படி நானும் படையெடுத்து வந்து இங்கே வந்தா அவர்கள் வந்து சுவாமியினுடைய திருக்கரத்தால் முக்தி அடைவார்கள். நமது விவாகத்தை கொஞ்சம் லேட் பண்ணுவோம், நம்மளுடைய பையனுடைய திருக்கல்யாணத்தை, அப்பதான் இடையூறு இல்லாமல் முடியும்னு சொல்றார். கடையோடு அவர்கள் இங்கு படர்ந்திவர் கையான் முத்தி அடைவது செய்த பின்றை அல்லது நமது மன்றல் அடையற முடிவதில்லை. சாரொரு பக்கந்திங்கள் இடையொலி காரும் வாழாங் இருத்தல் வேண்டும் என்றார். இப்போ பயம் இல்லாமல் நம்ம செய்யலாம் சாமி கல்யாணத்தைன்னு சொல்றார். அங்கனமாக என்றே அரசன் உள் அமைந்து நின்றான். உங்கணம் இருந்த நாதர் ஓரிரு பகைவதாமும் இங்கனம் விரைவின் எய்தி எங்கையின் மடிவதன்றி எங்கனம் போகவல்லாம் என நகைத்து இயம்பினாரே. அதற்கு முன் எத்தனம் செய்தோமாயின் இப்பாதகர்களுடைய துன்பத்தால் நாம் கஷ்டப்படுவோம்னு சொல்றாரு. உடனே மகோற்கடமூர்த்தி பார்க்குறாரு, ஒரு பட்சம் அல்லது ஒரு மாதமாவது நம்ம தள்ளி வைப்போங்கிறாரு.
அதற்கு அரசன் ஒப்புக்கொண்டான். சுவாமியும் புன்னகை செய்து, அவ்விரண்டு அவுணர்களும் இங்கனம் விரைந்து வந்தால் எமது கையினால் அவர்கள் மடிவரல்ல அல்லாமல் எங்கனம் போக முடியும்? நிச்சயமா என் கையால் அவங்க மடிவார்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அந்த வாக்கியத்தை அமைச்சர் மன்னர் முதலியவர்களாம் செவிகுளிர கேட்டார்களாம். அங்கனமாக என்றே அரசனுள் அமைந்து நின்றா உங்கனம் இருந்தநாத ஓரிரு பகைவதாமும் இங்கனம் இறைவினைது எங்கையின் மடிவதன்றி எங்கனம் போகவல்லார் என நகைத்து எம்பினாரே. மந்திர தலைவராதி அனைவரும் வணங்கி பின்ன தத்தம திருக்கை புக்கார் தரணியோ கடலிற் புக்க நத்தியிற் கடன்களாற்றி அண்ணலார் மாதரோடு கந்தமென் மலர் பொற்சேர்க்கை கண்படை கொண்டாரன்றே. எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேர சுவாமிக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறாரு. அவருக்கு போஜனம்லாம் செய்வித்து அவர் சந்தியாவந்தனம் செய்து சுவாமி அப்படியே படுக்க போகிறாரு. பள்ளி கொண்டருளுகிறார். அப்போ அந்த ராத்திரியில் திருப்பியும் அரக்கர்கள் வருகிறார்கள். அற்றை நாளிரவில் விதாரணன் சுவாலாமுகன் அடல் வியாக்கிரமுகவன் வெற்றி சேர் இவன்கணர் இணை அளிப்ப மேவின விதாரணன் காற்றாய் முற்றினன் சுவாலாமுகன் அழலுருவாய் மூண்டனன் கோபுர வாய்த பற்றி வாய் பிளந்தான் புறத்திரிவாரை பற்றிட வியாக்கிரமுகவன் நம பார்வதிபதையே மகாதேவாம். இப்போ விதாரணன், சுவாலாமுகன், வியாக்கிரமுகன் 3 பேரும் வந்துட்டாங்க. அதாவது இந்த பட்டணத்தையே அழிப்பதற்காக வந்து விட்டார்கள். எப்படி அழிக்கப் போகிறார்கள்? விதாரணன் பெரும் காற்றாகவும் சுவாலாமுகன் நெருப்பாகவும் வியாக்கிரமுகன் மேலுதடும் அந்த வாயை வச்சு ஓடி வருகிறவர்கள்லாம் முழுங்க போகிறான். உதடு ஆகாயத்தையும் கீழ் உதடு பாதாளத்தையும் வச்சு வாயை திறந்து இருக்க போகிறான். இவ்வாறு மூவரும் கூடி இந்த காசிமா நகரத்தையே அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. எரித்தனை மாடம் விலகி ஓடின மிக்கு எழில் வளரு லோகங்கள் வளரும் பொறித்தன மணிகள் பொடிந்தன சிலைகள் பகையினான் மறைந்தது நெடுவான் தரித்தன தருக்கள் விழித்தனர் பலரும் கலங்கினர் புகுமிடம் நாடி திரித்தன செல்லும் இடத்தொரும் செப்பு நீ செப்பு தீ செறிதலில் தெருமாலுற்றார். இப்போ மூவரும் கூடி இது பண்ணும்போது அங்கே இருக்கிற பஞ்ச லோகங்களெல்லாம் உருகி ஓடின, ரத்தினங்கள் எல்லாம் பொறிந்தன, கற்கள் அனைத்தும் பொடி பொடியாகி விழுந்தன, ஆகாயம் முழுதும் புகை படலங்கள் மூடிக்கொண்டன, விருட்சங்கள் அனைத்தும் அப்படியே கருகிடுச்சு. அந்நகரத்தில் இருக்கவங்க எல்லாரும் நித்திரையை விட்டு எழுந்து திடுக்கிட்டு மனம் கலங்கி பல திசைகளிலும் ஓடி ஒளிய இடம் தேடினார்கள். எப்படி பண்ணுறாங்க பாருங்க 3 அசுரர்களும் சேர்ந்து. கந்தனை களிற்றை பிடியிடம் விடுத்து காற்றலை பறிந்தனர் சில்லோர் பந்தீர் துரகம் விடுத்தனர் சில்லோர் பசுத்தெழு அகற்றினர் சில்லோர் முந்துரு கன்றை முடுக்கினர் சில்லோர் முதியரை பாலரை மகவை எந்திட துய்த்து என்றனர் சில்லோர் எரியடை பட்டன சில்லோர். நகரத்தில் உள்ளோர் எல்லாரும் இந்த தீப்பட்டி எரியதுனால எங்கே போய் தங்க தெரியாமல் தத்தளிக்கிறார்கள். யானை கூட்டங்களை அவிழ்த்து விட்டார்கள், பசுக்களை அவிழ்த்து விட்டார்கள், கன்றுகளை அவிழ்த்து விட்டார்கள். சிலர் விருத்தர்களையும் சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஏறிக்கொண்டு இங்கும் அங்குமாக அப்படி தங்க இடமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். மரத்தினிர் சிறந்த வியாக்கிரமுகவன் வகுத்த கீழுதரம் மண்ணிடத்து நிறத்தினிர் சிதண்ட மேலுதடு அண்டம் நிலத்தினும் நிலைத்திட இருந்து
புறத்திடை எறிவார் தங்களை எல்லாம் கொல்லன வயிற்றிடை படுத்தான் அறத்தினீர் சிறந்த அபிமுத்தம் இவ்வார் அழிந்தது மூவர் தானவரால். அபிமுத்தமாகிய காசி மாநகரத்தை 3 அசுரர்களும் சேர்ந்து நெருப்புக்கு இரையாகிவிட்டார்கள். அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. நெருப்பு சுவாலைகளினால் உண்டாகின்ற சத்தமும் யானை குதிரை முதலியவைகளால் உண்டான சத்தமும் ஒன்றாக கலத்தலினால் வெகு தூரத்தில் உள்ளோர்களெல்லாம் கேட்டவுடன் நடுநடுங்கி போனார்கள். இச்சம்பவத்தை அறிந்த தூதர்கள் விரைந்து ஓடி அரசனை எழுப்பி அறிவித்தார்கள். விழித்து நின்றுறங்கும் விநாயகர் வல்லே வெளிக்கொண்டு வேந்தனை ஏந்தி செழித்த ஒரு கிரணம் கொண்டிகை புனலை செங்கையின் நல்லுபூ குறவி சுழித்தெழும் கொழுந்தினங்கியை சூறா வழிவுடும் தொலைத்து நீள் வாய்தல் வழித்தலை உறுத்து வைகிய வேங்கை அதனனை அருங்குற அடுத்தாரும். இப்போ பார்க்குறாரு. அப்படியே சுவாமி விநாயகமூர்த்தி ஒன்றும் அறியாதவர் போல விரைந்து எழுந்து வருகிறார். பயந்திருக்கின்ற அரசனை தேற்றி கமண்டலத்தில் இருக்கின்ற சலத்தை தமது திருக்கரத்தை கொண்டு வீசி வடமாமுக அக்னியையும் சண்டமாருதத்தையும் அப்படியே அடக்குகிறார். அந்தந்த ரூபத்தை கொண்டு வந்த 2 அவுணர்களையும் கொண்டு அப்பட்டினத்தில் உள்ள வாயுதலின் வழியை அடைத்து வாயை திறந்து கொண்டிருக்கின்ற வியாக்கிரமுகவனிடத்துல வந்தார். தாமும் ஒரு பேருருவை கொண்டு அப்பாதகன் பூமியில் வைத்திருக்கின்ற அந்த கீழுதட்டின் மீது தமது திருவடிகளை வைத்து அப்படியே அழுத்துகிறார். எப்படி பாருங்க. புன்னிடை அராத வரசு கையேந்து பூரணர் வேறொரு கொண்டு மண்ணிடை கிடந்த புலிமுகன் அதனலர் மலரடி 2 மிதித்து பின்னிடை நிவந்த உதட்டினை கரத்தால் விலங்குற பற்றுபூ கிழித்து என்னிடை அராத அன்பர்கள் போற்ற இருநிலத்து இட்டனரம்மாம். நேராக போயிட்டாரு சுவாமி. அப்படியே அவருடைய கீழுதட்டை தன்னுடைய கால் விரலை வச்சு அழுத்தி அமுக்கிறாரு. மலித்தகு வழிந்துகு கருணை மலர்களா நோக்கி மகோர்கடர் மாய்ந்தவள் உயிரோ அழிந்த மாநகரை பண்டு போலாக்கி அரசன்வாள் கோயிலை அடுத்தார். பொழிந்து தேமலர்கண் மன்னவன் இறைஞ்சி புறையரும் பறைகர மறைபல துதித்து கழிந்ததன் கவலை முத்தொழின் என்பார் கண்டனன் ஒரு பதத்து என்றான். இப்ப இந்த காட்சியை பார்க்கிறார்கள். அந்தந்த ரூபத்தை கொண்ட 2 அவுணர்களையும் தொலைத்து அப்பட்டணத்தின் வாய்தல் அளித்திருக்கின்ற அந்த வியாக்கிரமுகவனுடைய உதட்டையும் சுவாமி அழுத்தி ஆகாயத்தை அழவிய மேலுதட்டை தமது திருக்கரங்களில் பற்று அப்படியே கிழிச்சு விட்டுட்டாரு சுவாமி. காலை ஆற்றும் கடன் கழித்தபின் மாலை வேர் கைமணி முடி மன்னவன் நூலை நேரிடை நூற்றனர் அவர்குல நூலை நேரிடை நூற்றனர் வார்குலர் சேலை நேர்விழி தேவியர்க்கு அம்புவான். இதெல்லாம் பார்க்காரு. அப்படியே அவர் அந்த வியாக்கிரமுகவன் அழிந்து விடுகிறான். காசிராஜன் பார்க்கிறான். தன்னுடைய மனைவியாகிய அந்த அம்மா கிட்ட போய் இந்த பெருமானுடைய புகழையெல்லாம் அப்படியே சொல்கிறான். எப்படி சுவாமி ஆனந்த கண்களில் ஆனந்த பாஷ்பம் சொரிய அப்படியே தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்லி அழுகிறான். சுவாமியினுடைய அருளே அருள். எப்பேற்பட்ட அரக்கர்கள் வந்தாலும் நம்மையோ நம்மளுடைய மக்களையோ நம்மளுடைய நகரத்தையோ ஒன்றும் செய்யாதபடி சுவாமியினுடைய அனுகிரகம் என்று கூறுகிறான். வாமமேனி மகோர்கடர் என்பவர் காமராச்சிரமத்தை கடந்திடை நாமமா கனலிவ அனத்திற்றைதுளி தூமவான் விழியானை தொழைத்தனர். இந்த மேலான மூர்த்திக்கு அவர் சொல்றாரு,
நம்ம என்ன அவருக்கு செஞ்சாலும் சரி அளவற்ற தோத்திரங்களை செய்து சுவாமியினுடைய சிருஷ்டி திதி சங்காரம் என்ற முத்தொழில்களையும் நான் இப்போ பார்த்துட்டேன். அடியேனுடைய தீவினைகள் எல்லாம் என்னை விட்டு ஒழிந்தன. பிரம்ம விஷ்ணுக்களால் அறிய முடியாத அரிதற்கு அரிய பெருமானுடைய காட்சியை பார்த்து நான் சுகத்தை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கின்றான் காசிராஜன். இருவர் அண்ணவன் மைந்தர்கள் தம்மையும் ஒரு கணத்தின் உயிர்ப்பின் அளித்தனர். கருவி மல்லரை நூற்றுவர் கண்ணுற உருவினார் தவர் ஆவியோ ஓட்டினார். இப்ப பவுனபாதர்களுடைய உள்ள கருப்பும் உடற்கருப்பும் ஒழிந்து போனமையை மகோர்கடமூர்த்தி அஞ்சுவிக்க கருத்தவான் கருப்பான கண்டு ஒளிந்தது போல இருள் ஒளிந்து காசிப்பட்டணத்தினுடைய நூதன அலங்காரத்தை தரிசிக்க வருவான் போல சூரியன் கீர்த்திசை கடலில் உதயமாயினான். சூரியன் அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிட்டார் இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த மாநகர் எய்திய பின்னிவன் வந்த வஞ்சகர் மானொரும் அபியை சிந்தி நின்றனன் தமை யாவரும் செப்பிட புந்தியோகையேர் கேட்டுளை பூங்குழாய். இப்ப பார்க்கிறாரு மன்னர் பிரான் காசிராஜன் காலை கடன்களை முடிச்சிட்டு தனது பட்டத்து தேவியை அடைந்து நாமெல்லாம் உய்யும்படியாகி வந்த இந்த மகோர்கட பெருமானை இந்த அசுரர்கள் என்ன பாடுபடுத்துறாங்க. தூமாட்சண சுவாமி சங்கரித்தார். பின்னே நம்மை எதிர்த்து வந்த அத்துணை அவுணர்களையும் ஒரு இமைப்பொழுதில் சங்கரித்தார். அதற்கு மேல் நராந்தகருடைய ஏவலினால் வந்த 500 அவுண வீரர்களையும் ஒரே கர்ஜனையில் நாசமாக்கினார். அளவற்ற அவுண வீரர்களே மாய்ந்தன. இவைகளையெல்லாம் யாவரும் சொல்ல கேட்டிருக்கின்றன அல்லவா. இன்னும் இத்தன்மைத்தான உபத்திரவங்கள் எத்தனை வரினும் ஒரு இமைப்பொழுதில் அவ்வரே நீக்க வல்லவர் என்று சுவாமியினுடைய பெருமையை கூறுகிறார். இன்னும் நம்மிடை எவ்விட செய்வினோ மன்ன ஒரு மகற்றிப்படார் என்றார். மன்னர் ஊரிடை அகற்றிட வல்லவர் முன்னர் நான் தவம் முற்றும் பயத்தினான் மண்ணு மின்னவரை பெருமான் வினோம். நம்ம சாதாரண தவம் செய்யலை, என்ன தவம் செய்தமோ இந்த மகோர்கடமூர்த்தி நமது இல்லத்திற்கு வருவதற்கு என்றெல்லாம் தன்னுடைய மனைவியரை பார்த்து பெரிசா சந்தோஷமாக கூறுகிறார். திருத்தக இன்னும் பணிவிடை செய்து மேற் பொறுத்து வரம் பொரு நான்கினையும் நான்கையும் ஒன்றனன் முருந்து மூரலன் கேட்டு மொய் அன்பினால் விருந்து சால சமைத்தனன் வீரவேம். இவ்வளவு சொல்லி அந்த புத்திரர்களை இருவரையும் சுவாசத்தினால் ஒரு பொழுது சம்ஹரித்தார். இப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு 500 அரக்கர்களையும் சம்ஹாரம் பண்ணார் அல்லவா. இன்னும் எத்தனை உபத்திரவங்கள் நமக்கு வந்தாலும் ஒரு இமைப்பொழுதில் நீக்க வல்லவர் அவர் ஒருவரே என்று கூறுகிறார் நமது காசிராஜன். ஆனால் நம்ம ஒரு பிறப்பில் என்ன தவம் பண்ணோமோ என்று பெருமையாக கூறுகிறார். வேதங்களால் காணக்கரிய மகோர்கடமூர்த்தி நமது இல்லத்தில் வந்து அவர் இருந்து திருக்கல்யாணம் செய்து நமது குழந்தைக்கும் திருக்கல்யாணத்தை செய்து இந்த பணியை செவ்வனே செய்வதற்காக வேதங்களெல்லாம் காண முடியாதபடி அடியும் முடியும் தேடிக்கொண்டிருந்த மகாவிஷ்ணுவையும் பிரம்மாவையும் விட நாம் செய்த பாக்கியமே பாக்கியம். இதனால் நாம் தர்மத்தை எளிதில் பெறலாம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். திருத்த இன்னும் பணிவிடை செய்து மேற் பொறுத்துவாம் பொரு நான்கையும் என்றனன் முறுத்து மூரலன் கேட்டு மொய் அன்பினால்
விருத்து சால சமைத்தனல் வீரவே. தர்மம் முதலிய 4 பொருளையும் நாம் பெருமானை பணிந்தால் நிச்சயமாக நமக்கு பெறலாம் என்று தன்னுடைய மனைவியிடம் இன்னும் பெருமையாக கூறிக்கொண்டிருக்கின்றார். செய்ய கோளினந்தின் தைலந்தன கையினல்லுகு காசிபனாகிய ஐயன் மெய்யில் அணிந்தரு வாசனி பையாட்டி ஒற்றொடை பணித்தனன். இங்கே அப்படியே அந்த அம்மா விருந்து சமைத்து அவருக்கு சாப்பாடை போட்டு தனது கையினால் சுவாமிக்கு தைலமாட்டி வாசனை ஊட்டி இருக்கின்ற திவ்ய தீர்த்தத்தினால் ஸ்நானம் செய்வித்து திருவொற்றடை சாத்தி, அதாவது திருமேனியை துடைத்து தீர்த்தங்களினால் ஸ்நானம் செய்து திரு குடை சாத்தி நூதனமாக செய்யப்பட்டிருக்கின்ற குழை, அங்கதம், பொன்முடி, கடகம் முதலிய ரத்தின ஆபரணங்களையும் பீதாம்பரம் முதலிய வஸ்திரங்களையெல்லாம் அன்போடு அவருக்கு சாத்தி துதி செய்கின்றார்களாம். செய்ய கோளினந்தீன் தைலந்தன கையினல்லுபு காசிபனாகிய பையன் மெய்யில் அணிந்தரு வாசனே பையாற்றி ஒற்றடை வனித்தனல். ஒத்தி துடைக்கிறானாம். புதிய பொன்குழை பொன்முடி அங்கதம் கதிசெய்யாழி கடகங்களாதியும் எதிரிலா விளைவால் அணிந்து ஏத்தினான் முதிரி நீர் புவியாலும் உரைமையான். அனைத்தையும் அப்படியே தகர்த்து இருவரும் அப்படியே தீர்க்க தண்டம் சுவாமியை பார்த்து அவருக்கு அமுது ஊட்டி, அவருக்கு தைலந்தேச்சு, அவருக்கு ஆபரணங்கள் சாத்தி, அவருக்கு பொன்னாடைகளை சாத்தி அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார்களாம். வேந்தன் தேவி விரைந்தடி தாழ்ந்தனர் காந்தனேர் கைகவின் பெற கூப்பின ஏந்தலே இன்னடி சின்னிசை தர போந்தருள் கண் புரிமதி என்றனல். மன்னனை கொடுவள்ளலுள் எய்தினார் நன்னராதன நன்னினர் மன்னவன் அன்னதாவியும் அண்ணான் சதுருண்டிகள் என்னவோ பரிமாறி இறைஞ்சினான். இப்போ பார்க்குறாரு சுவாமியும் அந்த அம்மாவும் 4 வகை உண்டிகளையும் அவர் பக்கத்தில் வச்சு அவருக்கு இன்னும் இனிமையான பதார்த்தங்களையும் பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறுகிறாங்க. எப்படி காதலோடு கலந்து அமுதுண்ணுளி நாதனாரையும் நாதர் பரிகலத்து ஏத நீங்க இருந்த பொருளையும் கோதையே அவன் நோக்குபு கூறுவான். இங்கே பார்க்குறாரு சுவாமி மகோற்கட பெருமான் புன்னகை செய்து, அரசனே, நமது திருமேனியில் தாங்கிய இந்த ஆபரணங்கள் பிரகாசிப்பதும் நமது பரிக்களத்தில் வேறு வேறான பதார்த்தங்கள் விளங்கி இருப்பதும் உனக்கு விவரமாக சொல்லுகிறோம். இவங்க ஒரு பக்கம் சமைச்சு சுவாமிக்கு செஞ்சாலும் ஆனால் அவர் முன்னாடி ஏகப்பட்ட உணவுகள் வந்து இருக்கு. என்ன இதெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் மன்னர் பிரானும் அவனுடைய மனைவியும். நம்ம சாமிக்கு இட்லி வைக்கிறோம்னு வச்சுக்கோம், அங்கேருந்து இன்னொரு பக்கத்துலேருந்து அப்படியே பூரி வருது. இந்த பக்கம் சுவாமிக்கு பாயசம் வைக்கிறோம், அங்கே இருக்கு அப்படியே பாதாம் பால் வருது. இப்படியே மாற்றி சுவாமிக்கு இவங்க ஒன்று வைக்கிறாங்க, இன்னொன்று ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன அதிசயம் அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறாரு. சுவாமி அதற்கு என்ன சொல்கின்றார் என்பதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்யவே அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க, வாழ்க புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.